அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு போராடிய போது அந்த ஆற்றங்கரையிலேயே போலீஸாரால் அடித்து 17 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அதை கண்டிய முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்பாக அந்த காவல்துறை மேலே குறை சொல்ல, அந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசுடைய கையாளகத்தனம் தான் இது. அமைச்சர் ஒரு பேட்டி, ஏடிஜி ஒரு பேட்டி, டிஜிபி ஒரு பேட்டி, மாறி மாறி பேட்டி கொடுத்தீங்கன்னா அப்போ உண்மையான தகவலை மக்கள் எப்படி போய் கமிஷன் சொல்லுவாங்க? கமிஷனுக்கு என்ன வேலை? ஸ்டாலின் பேரன் இன்பநிதிக்கு இதே நிலை ஏற்பட்டிருந்து காவல்துறை அடிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு அரசு இருந்து சாரி எடுத்தா பரவாயில்லன்னு போயிடுவாரா? இல்லை 10 லட்சம் பணம் கொண்டு முடிச்சுக்குவாரா? 10 லட்சம் பணம் தரேன்னு சொன்னார், ஒரு இழந்தாரம் சொன்னார், ஒரு வேலை தரம் சொன்னார். என்ன ஆச்சுக்குது? பணம் போய் சேர்ந்துதா? இல்லை இந்த வேலை கொடுத்தாங்களா? அந்த வேலையை ஏற்றுட்டாங்களா? இடம் கொடுத்தாங்களா? பாருங்க, எதுவுமே இல்லை. அப்போ இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்திய அமைச்சராக போகணும், பதவி சுமத்தை அனுமதிக்கணும். இவர்கள் குடும்பம் தனிப்பட்ட உயிரோடுங்கிறத தாண்டி எந்த நோக்கத்திற்கும் திமுக மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. அதனால தான் அதிமுக தொடர்ந்து கூட சார்ந்தீங்க. திமுக குடும்பத்துக்கான கட்சி, அதிமுக தமிழ்நாடு மக்களுக்கான கட்சி. Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சியோட இந்த தொகுப்பினுடைய சிறப்பு விருந்தினர் அதிமுக கட்சியினுடைய ஒரு பிரமுகர், அரசியல் விமர்சகருமான திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல 41 பேர் உயிரிழந்த விஷயத்துல முதல்ல இந்த பொறுப்பு யாரு அதிகமா அதில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொறுப்பு மக்களுக்கும் இருக்குது, அரசுக்கும் இருக்குது, நடத்தி கட்சிக்கும் உண்டு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. ஏன்னா அந்த கட்சி கூட்டத்துக்கு அழைக்கிறது, குழந்தைகள் கற்பிணிகள் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க விரும்பி அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மொத்த கூட்டத்தினுடைய நெருக்கடி, அந்த மூச்சு திணறல், இதெல்லாம் குழந்தைய சமாளிக்க முடியாது. இப்போ அது அந்த கட்சியை நிச்சயமாக அது பொறுப்பாக்குது. அந்த கட்சி பொறுப்பாக்குன்னா கட்சி வேண்டாம்னு சொல்லியும் போகிறது அந்த கட்சிக்கார பொறுப்பாக்குது. ஒரு அரசு எவ்வளோ கூட்டம் இருந்தோ அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி காவல்துறை மூலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது கட்டாயமான ஒன்று. அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிவர செய்யாத விளைவாக தான் நீங்கள் அந்த குறுகிய இடத்துல மக்கள் நெருங்கி நின்று வெளியேற முடியல. நீங்கள் பொதுவாகவே ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காவல்துறை அதிமுக சார்பில் நடக்கிற ஒரு விழாவுக்கு அனுமதி கேட்டபோது அந்த இடம் அதற்கு தகுதியான இடம் அல்ல என்று நிராகரித்து ஒரு கடிதமே கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுகவுக்கு அனுமதி தருவாங்க, தவாக்கு அனுமதி தருவாங்க, அதே காவல்துறை. அப்போது நோக்கம் என்ன இருக்குன்னா, நெருக்கடியான இடத்துல நின்று மக்கள் சிரமப்பட வேண்டும், அல்லது ஏதாவது சில அசம்பாதம் ஏற்பட்டால் அந்த கட்சிக்கு இழுக்கு ஏற்படும். அது மூலமாக தொடர்ந்து கூட்டங்களில் பயணிப்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கும் அப்படின்னு அடிப்படையில் அரசு செய்வதில் சந்தேகம் எழுது. அதான் காரணமாக நினைக்கிறேன். சரி சார், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டா விஜயை கைது செய்வோம், அனாவசியமாக யாரையும் நாங்கள் கைது செய்ய மாட்டோம்னு திமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? நீங்கள் அதாவது அந்த நிகழ்ச்சி கூட்டம் நடைபெற்றதற்கும் விஜய் பொறுப்பாக்குவதற்கும் தொடர்பு இருக்கான்னு சொன்னால் அதை மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா அவர் கலந்துக்கு வர்றார், ஒரு சினிமா மிகப்பெரிய நட்சத்திரம். இப்போ அவர் கலந்துக்கிற போது நிச்சயமாக கூட்டங்கள், பொதுவான கூட்டம் நிறைய வரும், நடிகர் பார்க்க யாரும் வருவாங்க. கட்சியை தாண்டி பொதுமக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. இது உலகத்துறைக்கு தெரிஞ்சிருக்குங்க. 1 லட்சம் பேர் இருந்தால் கூட அந்த கூட்டத்தில் சிறு சமூகமும் நடைபெறாமல் கூட்டம் நிறைவடைது. ஆனால் இங்கே ஒரு சில ஆயிரம் பேர் இருக்கிற கூட்டத்திலேயே இவ்வளோ அசம்பாதம் சொன்னால் காவலர்கள் சுத்தமாக வேண்டும். அப்போ அப்படி செய்து விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வது அபத்தமான ஒன்று தான். ஏன்னா அப்படி பொறுப்பாக வந்துச்சுன்னா திமுக மீதே பல நிகழ்ச்சி நடைபெற்ற மூலமாக குறைகளை சொல்ல முடியும், இந்த மாதிரி கைது செய்யணும்னு சொல்ல முடியும். ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு போராடிய போது அந்த ஆற்றங்கரையிலேயே போலீஸாரால் அடித்து 17 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அதை கண்டிய முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்பாக. அப்போது இது போன்ற ஏன்னா இது இயல்பான தான் நடந்துருச்சு. அது காவல்துறை அடித்து அதன் மூலமாக ஆற்றில் விழுந்து துடிதுடிக்க இறந்தாங்க. அப்போ அது அரசு தான் காரணம். அப்போ முதலமைச்சர் அந்த கருணாநிதி கைது செய்ய முடியுங்களா? அப்படின்னா இல்லை. அதாவது இது ஒரு அரசியல் கட்சியை அவதூறாக சங்கடப்படுத்துவதற்கும் மக்கள் மீது அவர்கள் நட்பெயரை களங்கம் செய்வதற்குமான ஒரு முயற்சி. இப்போது திரு விஜய் அவருடைய நடவடிக்கைகளில் பிடிக்காத ஒரு விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் அந்த கூட்டத்தில் மக்கள் கலந்துவதற்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அப்போது அந்த உரிமையை கொடுக்கறது சட்டம், ஜனநாயகம். அப்போது அப்படி கலந்துக்கிற போது அதுக்கு பாதுகாப்பு அளிப்பது, மக்களை பாதுகாப்பாக நடத்தி விட்டு உள்ளே வருவதற்கும் சொல்வதற்கும் முழு முயற்சியை எடுத்து அதுக்கு உறுதுணையாக இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறை மேலே குறை சொல்ல, அந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசுடைய
கையாளகத்தனம் தான் இது. அது எப்படி சார் அந்த மாதிரி சொல்ல முடியும்? இப்போ அந்த சில வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மக்கள் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாரு, அந்த பஸ் வந்துருச்சு, அப்ப எல்லாருமே பாக்குறக்க அந்த பேரிகார்டை தாண்டி ஓடுறப்போ காவல்துறையினர் என்ன பண்ண முடியும்? அப்ப மக்களுக்கு வந்து தன்னோட உயிர் மேல அவங்களுக்கு அக்கறை இல்லை தானே நம்ம சொல்ல முடியும். நீங்க அப்ப எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையும் போய் போலீஸ் வந்து அவங்கள கையை பிடிச்சு காப்பாத்தி நிறுத்துறோம் அப்படின்னா அங்க அத்தனாயிரம் பேருக்கு அத்தனாயிரம் போலீஸ் அங்க இல்லையே. இல்ல ஏதாவது அப்ப நம்மளோட உயிர் மேல நமக்கே அக்கறை இல்லைங்கிறப்போ அது எப்படி சார் என்னால ஏத்துக்க முடியல? பாத்தீங்கன்னா நீங்க திரை நட்சத்திரங்கள், நீங்க சினிமா நடிகைகள் எடுத்துக்க நிறைய விழாக்கள் வர்றாங்க, இயல்பா யாருமே அழைக்காமலே பாளையமே வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி நடிகர் வந்து ஒரு நடிகர் வருகிற போது உளவுத்துறை கணக்கு வேணும், இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு நெருக்கடி உருவாகுது, இவ்வளவு பிரச்சனை வரலாம், ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உயிரிழப்பு ஏற்படலாம் அல்லது சேதம் உருவாகலாம், பொருள் சேதம் வரலாம், நடிகர் விஜய்க்கே ஆபத்தா முடியல, இப்படி எல்லாமே யூகிப்பது தான் உளவுத்துறை. அப்போ அதை யூகித்து அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு காவல்துறை வச்சுருக்காங்க. இப்போ காவல்துறையினால என்னங்க, நம்ம காவல் காக்க தான் நோக்கமே. அப்போ அதை யாரும் நடத்துகிற கூட தான் சொல்லி கடந்து போக முடியாது. இது ஆப்பிரிக்காவிலையோ பாகிஸ்தான் நடக்கிற விஷயம் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் தான் கலந்துக்கிறாங்க, நம்மளோட மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க போது. அது எப்படி சார் இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? அங்க வந்து கூட்டத்துல பேச ஆரம்பிச்ச உடனே விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு, ஒரு பாதுகாப்பு இதுல வந்து ரொம்ப நல்லா நீங்க சப்போர்ட் பண்றீங்க, காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்றாரு. உடனே அடுத்த சில நிமிஷங்கள்லயே காவல்துறையின உங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ உங்களுக்கே ஒரு நிலையான ஒரு உறுதியான ஒரு கொள்கைப்பாடு இல்லைங்கிறப்போ இது எதை நோக்கி காட்டுது? அப்ப இவர் வந்து சுய சிந்தனையோட தான் பேசுறாரா? ஒரு கேள்வி வருது இல்லையா? விஜய் அவர்களை அந்த தாமதமா உள்ள அழைத்து வரும்போது காவல்துறை ஒத்துழைப்பையும் வந்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சு அவரே அடுத்த கேள்வி சொல்றாரு, இல்ல காவல்துறையின் கைகள் கட்டப்படுதான்னு சொல்றாரு. அதே என்ன சொல்லுங்க, இதை சொன்னா அதை சொல்லணும் இல்லைங்களா? இப்படி நன்றி சொன்னவர் வாகனத்தில் ஏறி பார்த்த பிறகு நடக்கிற சம்பவங்களை பார்த்து காவல்துறை இங்கே யாருமே இல்லை, கைகள் கட்டப்படுதுன்னு சொல்றாரு. ஒரு சில காவல்துறையினை தாண்டி யாருமே இல்லை. அப்போ இது வேண்டுமென்றே எதையோ அசம்பாவிதம் நடக்கிட்டு அசம்பாவிதம் மூலமாக ஒரு அச்சத்தை உருவாக்குங்கிற அரசினுடைய அலட்சியம் அல்லது வந்து அரசியல் உள்நோக்கம், இதுதான் காரணம் மொழிய. நீங்க விஜய் வந்து முழுக்க விஜய் சரியா பண்ணான்னு சொல்ல, காலதாமதம் எதனாலேயோ ஆயிடுது, அது ஆனதுக்கு காரணம் திட்டமிடல், மூணாவது அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கூட்டம், இதெல்லாம் பல காரணம். அவங்களுக்கு அரசியலே உண்டு, அரசுக்கும் பொறுப்படுங்க. நீங்க மொத்தமாவே விஜய் தான் காரணம், அவர் வந்து இறந்துட்டாங்கன்னு முடிச்சீங்கன்னா அப்ப அரசுக்கு பொறுப்பே இல்லையா வந்துருமே. அரசுக்கு முழு பொறுப்பு வந்து முதல்ல வந்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இவங்க எதுக்கு சார் ஓடி ஒழியணும்? இப்ப புஷி ஆனந்த் ஆகட்டும், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் வந்து கைது பண்றதுக்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலமா. அப்புறம் எதுக்கு அவங்க மேல தப்பு இல்லைன்னா நியாயமா அவங்க வந்து நின்று பேச வேண்டியதானே, எதுக்கு ஓடி ஒழியணும்? இல்ல நான் விஜய் கட்சி இல்லைங்க, எனக்கு தெரியாது. பொதுவா நான் கேட்கிறேன், அரசியல் விமர்சகரா நான் உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன். அவங்கதான் காரணம் சொல்லணுங்க, என்ன காரணம் இந்த மாதிரி அந்த அரசியல் கட்சி பண்ணிச்சா பண்ணலையான்னு நிறைய யோசிக்கணும். அந்த கட்சி தான் சொல்லணும், ஏன்னா இது வந்து நமக்கு வந்து தெரியாது. அது அந்த கட்சியும் நிர்வாகமும் மக்களும் அதுக்கான அடுத்தடுத்து பதில் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ தர்மபுரியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்துக்காக அங்க பொதுக்கூட்டத்துக்கு போன இடத்துல அவர்களை புரட்சி தமிழர் அவர்களே வருகன்னு சொல்லிட்டு தாவேகவின் சார்பில் வரவேற்பு பதாகை வைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. இது ஒரு அதிமுக பிரமுகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது திரு விஜய் அவர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட நெருக்கடி மூலமாக இறந்தவர்களுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டு அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஆல்ரெடி சென்று ஆறுதல் சொல்கிறாரு, அந்த துக்க நிகழ்ச்சிகள் போகிறார். அப்போ அங்கே செய்தியாளர் சந்திப்பில் அவங்க விஜய் வரலையேங்கும் போது எல்லாமே விஜய் வரல, ஓடி வந்துச்சாரு, காணாமல் போயிடணும் குற்றச்சாட்டு சொல்லும்போது அவர் என்ன மனநிலை இருக்காரோ தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனநிலை, ஏன்னா ஒரு இறப்பு மிகப்பெரிய இறப்பு தான் கலந்து கொண்ட கூட்டத்தில் நான் நடத்திய கூட்டத்தில் ஆகிடுதுங்கிற அந்த பயம், அந்த அச்சம், அந்த கவலை இருந்திருக்கு. இப்போ அதை வெளிப்படுத்துறாரு எதிர்கட்சியாளர். இப்போ அவர் நினைச்சிருந்தா விஜய் மீதும் கடுமையான குறை சொல்லி அரசியல் பண்ணிக்கலாம், ஆளுங்கட்சி மீதும் கடும் குற்றச்சாட்டை சொல்லி பேசிடலாம். அவர் 2 பேருமே பொறுப்பாகி விட்டு இதை கடந்து போறாரு. அதாவது நடந்துருச்சு, இனி வந்து நடக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போறாரு. அதுக்கு அந்த ஒரு பெருந்தன்மை தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துவாங்க. ஒரு தலைவர் இந்த மாதிரி இருக்காரா அப்படிங்கிற எடப்பாடி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் அது தொண்டர்கள் இல்ல, அததான் தொண்டர்கள் பெருமையா நன்றி சொல்ற மாதிரி மதித்தர மாதிரி வர்றாங்களுடைய, இது வேற உள்நோக்கம் எதுவுமே இல்லை. யாரும் போய் அழைக்கல வாங்கன்னு சொல்லி இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் நானே ஏத்துக்கிறேன் சார். ஏன்னா அரசியலுடைய இந்த முதிர்வு தன்மை இருக்கிறதுனாலதான் அந்த பெருந்தன்மையோட ஒரு பக்குவத்தோட அவர் பேசின விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப அதே சமயத்துல இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல விஜயினுடைய கட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுக வந்து ஒரு பக்கம்
தர்மபுரியில அதிமுகவினுடைய அந்த பெருந்தலைவர் வராருன்னு சொன்னதுக்காக தாவேகாவின் சார்பில் பதாகை வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அப்ப தாவேக அதிமுக கூட கூட்டணிக்கு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க ஏதாவது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்களா? இது எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு மரணம் உருவான முன்னாடி உடனடியாக அரசியலை பார்க்கறது தவறு. அதாவது ஒரு 4-5 மாசம் தேர்தல் இருக்குது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ கூட்டணி வரல, யார் வேணும் வரல, வராமல் போகலாம். நான் அதுக்கு முடிச்சு போகிறது சரியா இருக்காது. ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆறுதல் சொல்ல போறாரு, அந்த ஆறுதல் சொல்ல வந்து அந்த சந்தோஷத்துல அவங்க வர்றாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் கூட்டணி அமையுமா அமையாதங்கிறதெல்லாம் பேசுறது சரியா வராது. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் பேசலாம். ஓகே சார். இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எந்த மாதிரியான யுக்திகளை கையாள போறாரு? இல்லை, நீங்கள் 163 தொகுதியை தாண்டி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்காரு. நீங்கள் பெரும்பாலும் அவர் செல்லக்கூடிய கூட்டங்களில் மக்கள் அவருடைய கருத்தை வரவேற்கிறாங்க. திமுக ஆட்சியின் மீது அவர் எழுப்புகிற கேள்விகள், கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த சாதனைகள், கடந்த கால அதிமுக மீது திமுக என்னவெல்லாம் சொல்லியதோ ஏன் செய்யல, வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற போது மக்கள் உள்வாங்கி அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்படி குறிப்பாக நீங்கள் இளைஞர்கள் எல்லாமே வந்து நிறைய வர்றாங்க. நானே ஒரு 13 கூட்டத்துக்கு போயிருந்தேன். மிகப்பெரிய எழுச்சியாக வர்றாங்க. நீங்கள் மக்களுடைய பிரச்சனை தீரவே இல்லை என்பதுக்கு காரணமே அந்த கூட்டங்கள் தான். இப்போ நீங்கள் திமுக வந்து நாங்கள் 100% நிறைவேற்றிட்டோம், வாக்குறுதி போல நிறைவேற்றி இன்னும் பல ஆண்டுகள் பேசக்கூடிய சாதனை பண்ணிட்டேன்னு பேசலாம் இல்லையா? அப்படி செஞ்சு அந்த கூட்டம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது ஆமோதிக்க அவசியம் இல்லை. அதனால மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோருமே இன்னைக்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் உறுதியாக நம்புறாங்க, விரும்புறாங்க. அதுக்கான எழுச்சி இருக்கு. 26 மிக எளிதாக அதிமுக ஆட்சி பிடிக்கும். சரி சார். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அதிமுகவினுடைய ஒரு நிர்வாகி, ஒரு மிகப்பெரிய ஒரு துறைகள்லயும் அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து கட்சியிலிருந்து அந்த பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்படுறதா சொல்லியிருந்தாரு, விலக்கி வைக்கப்படுறாருன்னு சொல்லியிருந்தாரு. எதிர் வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் செங்கோட்டையன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இவங்க எல்லாரும் அதிமுகவில் எடப்பாடியாருடைய தலைமையில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பெரிய கட்சியில இந்த மாதிரி சலசலப்பு வர்றது இயல்பு. ஜனநாயக அமைப்பு. உதாரணமா நீங்க திமுகவில் திரு கருணாநிதியுடைய சொந்த மகன் அழகிரிவே கட்சி நீக்கி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் சேர்த்த கூட இல்லை. அது மாதிரி ஒரு சலசலப்பு வர்றது உறுதி. அது கட்சி தலைமை அந்த காலகட்டத்தை நடவடிக்கை எடுப்பது உறுதி. சேர்ப்பதெல்லாம் வந்து அந்த காலம் தான் தீர்மானிக்கணும். காலத்துக்கு ஏற்ப அதிமுக தலைமை என்ன முடிவு வேண்டுதோ அதுதான் இறுதியா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் நான் வந்து பேசினேன். இந்த மாதிரி பதவியிலிருந்து நீக்கப்படுறதும் ஒரு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுறதும் வந்துட்டு தவறான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி அவர் சொல்லி யார் நாடு பூரா அவருக்கு ஆதரவாக கிளந்து இருந்தாங்க, யார் வரவேற்றாங்க? தொண்டர்கள் பூரா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவர் எதிராக தான் பண்றாங்க. கட்சி தலைமை ஒரு நோக்கத்தில் செயல்படுது. அதுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லி கெடு வச்சது மூலமாக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்டவராக அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அவர் சொல்ற நோக்கம் வந்து அது நேர்மையானதோ சரியானதோ அல்ல. அதனால் அது முடிந்தமான கதைங்க, அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சரி சார். இப்போ எடப்பாடியார் அவர்கள் பல இடங்கள்ல ஒரு பொதுக்கூட்டத்திலே ஆகட்டும், இல்லை சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவராக பேசும்போதும் ஆகட்டும், பாஜக வந்து மேலிடத்தில் ஆட்சியில் இருந்தது. நாங்கள் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் என்னுடைய தலைமையில், அதாவது எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும் போதும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து முறைப்படி வாங்கினோம், வளர்ச்சி பணிகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது கிடைச்சது இப்போ திமுகவுடைய ஆட்சியில் வந்து கிடைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டையே வந்துட்டு முன் வச்சுட்டே இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பு இருக்கு? எந்த வகையில எடுத்துக்க முடியும்? எப்போதுமே மத்திய அரசோடு இணக்கமாக போகணும். பொதுவாகவே நீங்க ஒரு உள்ளாட்சி மன்றம் எடுத்துங்க, யூனியன் சேர்மன் இருப்பாரு, ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாரு. இப்போ 2 பேர் நீங்க போட்டு பகவை வளர்த்தாங்கன்னா நிச்சயமா நிர்வாகம் வந்து சரியா இருக்காது. பாதி மக்களுக்கு தான். அது மாதிரி தமிழ்நாடு அரசுங்கிற முறையிலே மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக பேசுறது தனி, மத்திய அரசோடு எல்லா வகையும் இணக்கமாக போனீங்கன்னா பிரச்சனை வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக தொடர்ந்து பிஜேபியை முன்வைத்து அந்த சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவே திரும்ப மோடி என்று பேசி வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை திமுக வஞ்சித்திருக்கிறது. எனவே அன்றைக்கு அதிமுக அப்படி இல்லை. அதாவது அரசியல் ரீதியான உறவுகளை தாண்டி அரசியல் உறவை அதிகப்படுத்தி மத்திய அரசோடு வாதாடி போராடி பல அமைச்சர்களை அனுப்பி வைத்து ஒவ்வொரு துறையுமே பல ஆயிரம் கோடி அதிமுக வாங்கி கொடுத்தனால இப்போ இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாமல் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சது. சட்டக்கல்லூரி, காலனி பூங்கா, நீ எல்லாம் நிறைய 5 புதிய மாவட்டம் உருவாச்சுங்க. நிறைய சாதனை செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி பல லட்சம் கிலோமீட்டர் சாலையை போட முடிஞ்சது. அப்படி மத்திய அரசோடு தொடர்ந்து பகைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் உதயமின் திட்டமாகட்டுங்க மற்ற விஷயத்தெல்லாம் அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதெல்லாம் தவறாக சொல்றாங்க. அது எதனால எப்படி பண்றாங்கிறத
அந்த துறை அமைச்சர்கள் தங்கமணி மண்டலம் விரிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோடி மறைத்து முழுக்க வஞ்சிக்கிறது, மத்திய அரசு ஏமாற்றுகிறது, மாநில உரிமை பறிக்கிறதுன்னு சொல்லி திமுக 18 ஆண்டு காலம் மத்தியில் பிஜேபியோடு காங்கிரஸோடு மத்திய அமைச்சர் இடம்பெற்றிருந்த நேரத்துல தமிழ் உரிமையை மீட்காதவங்க, அதை பற்றி பேசாதவங்க, இன்றைக்கு அரசியலுக்காக பேசுறத மக்களுக்கு தெரியாதுங்க. கேலி கூத்தா இருக்குது. ஒரு மாநில மக்களை வஞ்சிக்கிற வகையில அது எந்த உரிமை ஒன்று காவிரி உரிமை எடுத்துங்க. அண்டை மாநிலம் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி நடக்குது, இவங்க கூட்டணி ஆட்சி இந்தியா கொண்டு இருக்காங்க. ஆனா இப்போ மேகதாதான் வாங்கிட்டு இப்போ அதை பத்தி எல்லாமே எந்த அக்கறையும் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு கொண்டு வரதுக்கு திமுக அரசு முயற்சிகள் இல்லை. கேரளாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஆனமலையார் திட்டத்தை எல்லாம் பேசி முடிவு கொண்டு வரலாம். அதிமுக ஆட்சி ஆகுதுல எதிர்கட்சி ரெண்டுமே தந்தடி கூட்டணி கட்சி, காங்கிரஸோடு கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கிறது, அங்கே கேரளா காங்கிரஸ் எதிராக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் ஒன்றாக இருக்குது, திமுக ஒன்றாக இருக்குது, கேரளாவோடு இவங்க பேசவே இல்லை. ஆனால் அதிமுக முதலமைச்சர் இந்த பொதுச்செயலர் எடப்பாடி ஏற்ப பேசினார், 2 முறை பேசினார். அதுக்கான ஒரு புரிந்து ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்து போகிற நிலை வந்தது, அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்தது. தொடர்ந்து ஆட்சி இருந்தால் இந்த ஆண்டிலேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு, கிட்ட நிறைவேறிருக்கு. ஆனால் நாங்கள் ஒன்றா இருக்கிற இந்தியாவை காப்பாற்றணும் சொல்லக்கூடியவங்க அண்டை மாநிலத்தை நதிநீர் தாவாவை கூட தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கல. அப்போ திமுக போலியாக பொய்யா பேசுதுங்க. வாய்ப்பு இருக்கும்போது எதுவுமே செய்யாம, வாய்ப்பு இல்லாத போது வீரா வாய்ப்பு பேசல பயன் இல்லை. இப்போ நீங்க 18 வருஷம் மத்தியில் ஆட்சி இருந்தீங்க, தமிழகத்தில் வைக்கிற தேவையான உரிமைகளை ஏன் மீட்கல? கச்சத்தீவு மீட்கிறேன் இப்ப சொல்றீங்களே, அன்னைக்கே மீட்கல, ஏன் பேசல? இப்போ கவர்னர் நாட்டுக்கு ஆபத்துன்னு பேசுறீங்க, அந்த கவர்னர் அப்ப நீக்கிக்கலாம்ல, ஏன் நீக்கல? அப்போ கல்வி இப்போ மாநில பட்டியல் கொண்டு வராம பொதுப்பட்டியல் இருக்கிறத ஏன் நீங்க மாற்ற முயற்சிக்கல? இதில் எதுவுமே செய்யலையே. அப்போ இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்திய அமைச்சராக போகணும், பதவி சுமத்தை அனுமதிக்கணும், குடும்பம் தனிப்பட்ட உயர்வுங்கிறத தாண்டி எந்த நோக்கத்திற்கும் திமுக மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. அதனாலதான் அதிமுக தொடர்ந்து கூட சார்ந்தீங்க. திமுக குடும்பத்துக்கான கட்சி, அதிமுக தமிழ்நாடு மக்களுக்கான கட்சி. நீங்க இப்படி சொல்றீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிமுக உள்பட நிறைய கட்சிகள் ஜால்ரா அடிக்கிறாங்க, அதனாலதான் அவங்க ஏதாவது ஒரு இதில் ஜால்ரா அடிச்சுதான் வாங்குறாங்க, எங்களுக்கு அப்படி கிடையாது. பாஜக மற்ற கட்சிங்களுடைய அடுத்தவங்களுடைய முதுகிற சவாரி செஞ்சு பழகி போன ஒரு கட்சி, பட் திமுக கிட்ட பாஜகவுடைய எந்த ஒரு பாச்சாவும் பலிக்காது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்காரு. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு பாஜகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு பிரதமரை முதலமைச்சர் பாக்குறது பேசுறது சொன்னீங்க, ஜால்ரான்னு சொன்னா வீட்டுக்கு வாங்கி வர போறாங்க. அவர் சொன்னது என்னமோ அவர் டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி அது எனக்கு தோணுச்சு. தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இப்படி நாங்க தான் மாநில உரிமைக்காரர், நான் தான் ஒரு வீரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் தன்னை பெரிய ஒரு தலைவனா கற்பனை பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்க மாநில அரசோடு மத்திய அரசோடு இணக்கமா இருக்கனால நிதி வருது, திட்டங்கள் நிறைவேறு சொன்னா நம்மளுக்கு தான் நல்லது. ஜாலரா போட வேண்டாம், நேர்மையா போய் பேசுங்க, வாங்கிட்டு வாங்க. நீ தான் தைரியமா நினைச்சு. அப்ப இவங்க நேர்மையா பேசுனதுனால எதுவுமே மத்திய அரசு நேர்மையா என்ன பேசினான்னு சொல்லுங்க. அதாவது அங்க மோடியை சந்திச்சாங்க, இங்க ரெய்டு வரும்போது, வருமானத்துறை வரும்போது, ஈடி வரும்போதெல்லாம் ஒரு துறைமுருகனோ பொன்முடியோ மற்ற சில அமைச்சர்கள் உடனே டெல்லி போய் பிரதமர் பார்த்தாங்க, அந்த துறை அமைச்சர்கள் பார்த்தியே பேசினாங்க. ஸ்டாலின் உடனே போனாரு. அப்போ இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனடியாக போனாங்க. நீங்கள் ஒன்றும் டங்ஷன் விஷயத்தில், அதாவது பிப்ரவரி மாதமே ஏலம் விடப்பட்டு அந்த ஏலத்தில் ஒப்பந்தத்தில் திமுக அரசு கையெழுத்து போட்டு இவர்களே ஏலத்தை எடுப்பதாக எல்லாம் முடிவு செய்துவிட்டு இறுதியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய போராட்ட நிலை வந்தவர்கள் டிசம்பர் மாதத்தில் தான் போராட்டத்தில் அதை முடிவு கொண்டாட முயற்சி வருவாங்க. அப்புறம் நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு ஏலம் எடுக்க முயற்சி எடுத்து போட்டு டிசம்பர் மாதம் போராடிய பிறகு எதிர்கட்சி எடப்பாடியார் சட்டமன்றத்தில் மிக கடுமையாக பேசி அது மக்கள் பிரச்சனையை மாறிய பிறகு ஏன் மாத்திட்டீங்க? அப்போ அதாவது மக்களுடைய அந்த உரிமைகளை பறிப்பது திமுக தான். எங்கள் குடும்பத்தினுடைய அந்த உறவு முறைகள் எல்லாம் நிர்வாகத்தில் இருக்கவங்க தாண்டி சிந்தனையே இல்லை. முதலமைச்சராக சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அந்த குடும்பத்தில் பிறந்தாங்கக்காகவே வாரிசு படி முதலமைச்சராக தொடர்ச்சியாக வந்துருக்காங்க. அப்போ இதுவெல்லாம் மக்களை ஏமாற்ற செயல்கள். ஏன் வேற யாருமே இல்லையா? கட்சியில யாருமே உழைக்கலையா? தியாகம் பண்ணலையா? நிறைய பேர் தியாகம் பண்ணி இறந்து போகலையா? அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்போ நீங்க உங்க குடும்பத்துல என்ன உதயநிதி ஸ்டாலின் தியாகம் பண்ணாரு? ஒரு ஆண்டுலயே நீங்க உச்சத்துக்கு போயிட்டீங்களே. அப்ப இதை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள ஸ்டாலின் அரசு இந்த மாதிரி அரசியலாக்கியதோடைய வேற எந்த நோக்கமும் தமிழ்நாட்டு மக்களை நல்வாழ்வுப்படுத்த எந்த நோக்கமும் இல்லை. இது நிச்சயமா அதிமுக உணர்ந்தால் காலங்காலமா எதுக்குது, மீண்டும் எதிர்க்கும் 2020 மீண்டும் வீழ்த்தி மக்களாட்சியா கொண்டு வரணும். ஓகே சார், இப்போ நீங்க திரு எடப்பாடியார் அவர்கள் கிட்ட நேரடி தொடர்புல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டத்திலையும் சரி அரசியல் பிரச்சனைகளையும் சரி தலையீடுகளையும் நீங்க ஒரு நெருக்கமா இருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ பல செய்திகள்ல இதுல பார்க்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதை பார்க்க முடியுது. அப்போ இது வந்து நிச்சயமா உங்க மூலியமாவோ இல்ல திரு எடப்பாடியார் அவர்களுக்கோ தெரிய வந்திருக்கும். அப்போ ஒரு கட்சிக்கு வந்து 2 பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கிறப்போ இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இதுக்கு ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? இல்ல எடப்பாடியாரோடு நான் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த மக்கள் நெருக்கமா இருப்பாங்க. யார் இப்ப எனக்கு தெரிஞ்சு சிறப்பு விருந்தினரா இருக்கிறதுனால உங்ககிட்ட நெருங்கி பழகுவாரு, அவர் மக்களுடைய மக்களா இருப்பவருன்னு. சசிகலா அம்மையார் பத்தி எல்லாம் நீங்க பெருசா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாளைக்கு வேணா நீங்களே யாரும் வேண்டியாலும் சொல்லி ஒரு சீட் கீட் வாங்கி அவங்க அதிமுக பொதுச்செயலர் தானே, தொகுதி வேணா வாங்கிங்க, சொன்னாங்க கொடுத்தா வாங்கிங்க, அவ்வளவுதான். அதிமுகவுக்கு பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அதனால இதெல்லாம் ஒரு பேச வேண்டிய விஷயமே இல்லை. சரி சார், 2026 தேர்தல் வந்து யாருக்கு சாதக பாதகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 4 முறை போட்டியா இருக்குங்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இந்த கரூர் சம்பவம், இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தாவேக்காங்கிற கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பட்டிமன்றமே நடத்திட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ். அப்படி இருக்கும்போது இது எத்தனை முனை போட்டியா இருக்கும்? அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக்கா, இந்த 4 கட்சிகளை வந்து இப்போதைக்கும் நான் வைக்கிறேன். இதுல எத்தனை கட்சிகளுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கும்? மக்களுக்கான வெற்றியா இருக்குங்க, மக்களுக்கு வெற்றி. ஏன்னா மக்களுக்கு விரோதமான ஆட்சி திமுக நடத்துது. அப்போ இனி மக்களுக்கான ஆட்சி அமையணும். இது வந்து கருணாநிதி குடும்பத்து மக்களுக்கான ஆட்சியா இருக்குது. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அமையணும்னா அதிமுக ஆட்சி வரணும். எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ, ஜெயலலிதா இருந்தாங்களோ, எடப்பாடி வந்தாரோ, அவங்களாம் வந்து தன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தியெல்லாம் வந்து எந்த அதிகாரத்தில் ஈடுபடல, அதிகாரத்தை செலுத்தலை. மக்கள் விரும்புகிற ஆட்சி நடத்துன காரணத்தில் தான் எம்ஜிஆர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். புரட்சித்தலைவர் அம்மாவோடும் ஒரு 5 முறை முதலமைச்சர் இருக்க முடிந்தது. திமுகவை வந்து திரு கருணாநிதி இருக்கிற போது 2 முறை தொடர்ந்து அதிகாரத்தை வரமணம் செய்ய முடியுது. அப்போ அந்த அளவுக்கு மக்களுடைய பேர் ஆதரவை பற்றி இயக்கம் அதிமுக 34 ஆண்டு இருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக கட்சிகளின் வரலாற்றில் அதிமுக போல பெருசாக நாடு ஆனதில்லை. அதனால மக்கள் வெற்றி என்பது அதிமுக வெற்றி தான். அதிமுக நிச்சயமாக 26 மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் ஆண்டாலும் கூட திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் காப்பாற்ற முடியாது, மக்களுக்கே தெரியும். எனவே மக்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான வெற்றி, அதிமுக வெற்றி. ஓகே சார், இப்போ கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இதுல வந்து திமுகவினுடைய பலம் பலவீனம் என்ன, தாவேக்காவினுடைய பலம் பலவீனம் என்ன, இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம்? கரூர் சம்பவத்துக்கு இதுக்கு சமம் இல்லை பொதுவாகவே. ஏன்னா இப்ப பேசும் பொருளா அதுதான் மாறி இருக்கு, மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமா இருக்கு. கள்ளக்குறிச்சி வந்த போது பேசும் பொருளா இருந்ததுங்க. 68 பேர் இருந்தாங்க, எவ்வளவு அதிகமா மக்கள் இருந்தாங்க, எவ்வளோ கூட நெருக்கடியில் இருந்தான்னு சொல்லலாம். அது அரசினுடைய தவறாலே இருந்தாங்க. இப்போ அது கூட கொஞ்ச நாள் மார்க்கெடிச்சு. நீங்க ஒவ்வொரு சம்பவங்களும் மக்களுடைய மனதில் இருக்குது, அவன புரட்சியா இருக்குது. அவங்க நிச்சயமா தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி தோக்கடிப்பாங்க. நீங்க 2026 நீங்க யார் என்றாலும் கவலை இல்லை, அதிமுக மீண்டும் வெல்ல வேண்டும். காரணம் என்ன? இப்போ ஸ்டாலின் இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு மிக கடுமையாக பேசினார். இந்த ஆட்சி போகணும், என்னென்ன காரணம், நாங்கள் வந்து இப்படி செய்வோம் நிறைய சொல்லும்போது மக்கள் நம்பினாங்க. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தவருக்கு சொன்னதெல்லாம் பொய்கிற அவநம்பிக்கை உருவாயிடுது. எனவே 26 நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, மீண்டும் பலமுள்ள கட்சி அதிமுக தான். அதிமுக இல்லாமல் யாராலும் திமுக தோற்கடிக்க முடியாது. இதெல்லாம் தெரிந்த அதிமுக மிக எளிதாக வெற்றி பெறுங்க. ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப நீங்க சொன்னீங்க பலம் பொருந்தி ஒரு கட்சின்னு. இப்போ பெரிய பெரிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள், இப்ப செங்கோட்டையன் உட்பட பல மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுகவிலிருந்து வெளியில போனதுனால பலவீனம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி அதிமுக வந்து எதிர்கொள்ள போகுது? இல்ல, பலவீனமான நபர்கள் தான் அதிமுக பலவீனம்ங்கிறாங்க. ஏன்னா சோகால்டு பத்திரிகையாளர்கள் திமுக ஆயிரத்தி கொண்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அதிமுக வந்து பலவீனமாயிடுது. பலவீனம் என்னங்க? நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே தனித்து நின்று 23% நெருங்கி அதிமுக தேமுதிக மட்டும் வைத்து கொண்டு வெற்றிக்கிறது. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா இதே அதிமுக எல்லோரும் இணைந்திருந்தாங்க. பிஜேபி வந்தது, எல்லா கட்சியும் இந்த என்டிஏ இருக்கிற எல்லோரும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்ட போது கூட திமுக 19% மட்டும்தான் அதிமுக வாங்க முடிஞ்சு. ஆனால் 21 சட்டமன்ற தேர்தல் வருகிற போது மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற முடியாத சூழ்நிலையை அதிமுக உருவாக்குச்சு. ஏன்னா வெறும் 3% வெற்றி பெற்றது திமுக. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் வருகிற போது 2026 யாரை பற்றி கவனம் இல்லைங்க, அதிமுக பெரும் வெற்றி பெறும். நிறைவு அம்சமா ஒரு கேள்வி சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு, தமிழகத்தை அவரோட சமூக வலைத்தளத்திலேயே தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டேன்னு தான் டேக்லைனே போட்டிருக்காரு. திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கடுமையா ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில, திமுகவினுடைய ஆட்சியில தமிழகம் தலை குனிந்ததுன்னு சொல்லிட்டு இவர் வந்து காட்டமா ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு.
கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒருவேளை அதிமுகவினுடைய ஆட்சி இப்ப நடந்திருந்து தாவேக்கா இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்தி இருந்தால் அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கும், நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும்? அவங்க தலைகுனி வரமாட்டேன்னு ஒரு டயலாக் பேசிட்டு இருக்காரு. இங்க வேங்க வயல் பிரச்சனை நாடே சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கைது செய்யவே இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி எவ்வளவு பலாத்கார பிரச்சனைல திமுக சேர்ந்தவராகவே அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அதை நீ கண்டுகொள்ளாம நெருக்கடியில் கைது பண்ணாங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயத்தில் மரக்காணம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் வந்து 100க்கு மேற்பட்ட இறந்தாங்க. சார் ஒரு நிமிஷம், இது என்னால ஏத்துக்க முடியல. இப்ப இதையே நீங்க எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்களே. மடப்புறம் அஜித், அந்த திருபுவனம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் வழக்குல பெருந்தன்மையா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறை இந்த மாதிரி நடந்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணுதான். அந்த குழந்தையை இழந்து தவிக்கிற, அதாவது அந்த அஜித்துங்கிற அந்த ஒரு குழந்தையை இழந்து தவிக்கிற அந்த தாய்க்கு வந்து என்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு காவல்துறையோ சிபிஐயோ நீதிமன்றமோ என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நான் வந்து தார்மீகமா கட்டுப்படுறதுக்கு என்னுடைய தலைமையிலான அரசு வந்து தலை வணங்கும் கட்டுப்படும் சொல்லியிருக்காரு. அப்ப அதையே சார் பார்க்க மாட்டீங்க? அப்போ குறை சொல்றது எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களும் நிறைங்கிறது இருக்கே, அவங்க பண்ண தப்ப அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அதையே பார்க்க மாட்டீங்க? ஸ்டாலின் பேரன் இன்பநிதிக்கு இதே ஏற்பட்டிருந்து காவல்துறை அடிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு அரசு இருந்து சாரி எடுத்தா பரவாயில்லன்னு போயிடுவாரா? இல்ல 10 லட்சம் பணம் கொடுத்து முடிச்சுக்குவாரா? 10 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாரு, ஒரு இழந்தாரம் சொன்னாரு, ஒரு வேலை தரம் சொன்னாரு. என்ன செய்யுது? பணம் போய் சேர்ந்துதான் இல்ல இந்த வேலை கொடுத்தாங்களா, அந்த வேலையை ஏத்துட்டாங்களா, இடம் கொடுத்தாங்களா பாருங்க, எதுவுமே இல்லை. கொடுத்ததா தானே சொல்லப்பட்டுச்சு. அந்த இடம் அவங்க வாங்கல. எங்கேயோ 80 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு ஏதோ காட்டுக்குள்ள ஒண்ணு இடத்த வச்சுக்கன்னு சொன்னாங்க. அவங்க ஏத்துக்கல, வேலையும் தரல. அந்த வேகத்துல அந்த பரபரப்பை, அந்த உணர்ச்சி மயத்தை இது தடுப்பதற்காக அறிவிச்சு சமப்படுத்துறதா. நீங்க கரூர்லயே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா 20 அறிவிச்சாங்க. இவ்வளவு ஏன் மற்ற விஷயத்தை அறிவிக்கல? ஏர் சார் நடந்தாரு, இதென்ன கொண்டிருந்தீங்க, பார்க்க போகலையே. கண்ணீர் விட்டு கதறாரு அன்பில் மகேஷ். உதயநிதி வெளிநாடு ஓடி வர்றாரு. கள்ளக்குறிச்சிக்கு போகல, ஏர்சோவுக்கு போகல. ஏன் அதே மாதிரி நீங்க சொல்ல மடப்புறம் அஜித்குமார் போகலையே? எல்லாம் தமிழர் தானே. அப்ப இது வேற கட்சி பிரச்சனை, அது நம்ம ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனை. அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்க இந்த அஜித்குமார் மேட்டர் திரும்ப ஏன் சொன்னா, இந்த நிலையில் அவர் யாராவது அவர் குடும்பத்தை உருவாயிருந்தால் இதே மாதிரி ஸ்டாலின் கடந்து வரலாம். துடிக்க அந்த பையன் தவறே செய்யலன்னு சொல்றாங்க. தவறு செய்யாத ஒரு இளைஞரை வேண்டுமென்று யாரோ வேண்டிய ஒரு பெண்ணுக்காக செய்தது மிகப்பெரிய கொடுமை. அதுக்கு நீதியே இல்லை. இப்போ விசாரணை கமிஷன் வந்து இப்போ அறிவிச்சிட்டாரு. அருணா ஜெகதீசன். இதே அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி சம்பந்தம் போட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கமிஷன் அரசு அறிக்கை ஒப்படைச்சது. நடவடிக்கை எடுக்கல, கண்டுக்கவே இல்லை. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காம பதவி உயர்வு கொடுத்தாங்க. இப்போ அதே கமிஷன் தான் இங்கேயும் வருது. கமிஷன் வந்த பின்னாலும் கூட அமுதா ஐஏஎஸ் ஒரு பேட்டி, அமைச்சர் ஒரு பேட்டி, ஏடிஜி ஒரு பேட்டி, டிஜி ஒரு பேட்டி, மாறி மாறி பேட்டி கொடுத்தீங்கன்னா அப்போ உண்மையான தகவலை மக்கள் எப்படி போய் கமிஷன் சொல்லுவாங்க? கமிஷனுக்கு என்ன வேலை? இப்போ அந்த கமிஷனுக்கு வந்து என்னென்ன வேலை தானே ஒதுக்கி ஒரு கசட் நோட்டீஸ் சொல்றீங்களா? எதுவுமே பண்ணல. சும்மா கண்துடைப்புக்காக அந்த பிரச்சனையை வந்து சரியான ஒரு திட்டமிடுதல் எதுவுமே இல்லைங்க. முழுக்க இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை பணம் கொடுத்து வெற்றி ஓட்டு போட வச்சிடலாங்க நம்பிக்கையில திமுக அரசு கவலைப்படாம இருக்குங்க. நிச்சயமாக மக்கள் எஜமானர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. 26 பாருங்க, இந்த திமுகவுடைய அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஜனநாயக ஆட்சி பண்ணுறது. ஓகே சார், நிச்சயமா உங்களுடைய அந்த நம்பிக்கை வந்து பலிதமாகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரமா உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டதுக்கு Q7 சார்பா நன்றிகள் சார். வணக்கம், மறுபடியும் சந்திப்போம்.